டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குருகுலத்திலே பல சிஷ்யர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குருகுல கல்வியை பற்றி நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே சொல்லி இருக்கின்றேன். அதனை இங்கு நான் விளக்கப்படுத்த தேவையில்லை. ஒரு குருவிடம் பல சிஷ்யர்கள் குருகுலத்திலே கல்வி கற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் ஒரு சிஷ்யன் ஒரு குறும்புத்தனமான கேள்வியை குருவுடன் கேட்கின்றான். குருவே, நல்லது கெட்டது இரண்டையுமே இறைவன் தான் படைத்திருக்கின்றார். நல்ல விடயங்களை படைத்த இறைவன் தான் கெட்டவற்றையும் படைத்திருக்கின்றார். எனவே நாங்கள் நல்லதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை, கெட்ட விடயங்களையும் செய்யலாம் தானே என்று இந்த சிஷ்யன் குருவிடம் குறும்புத்தனமாக கேட்கின்றான். குருவால் உடனடியாக அந்த சிஷ்யனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை, அல்லது அவர் பதில் சொல்ல விரும்பவில்லை. எனவே அவர் அமைதியாக அந்த இடத்தை விட்டு செல்கின்றார். இந்த சிஷ்யனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். குரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை தான் கேட்டு விட்டேன் என்று சந்தோஷம். இப்பொழுது மாலை நேரம் கடந்து இரவு வேளை வருகின்றது. இரவு வேளையிலே அங்கே கல்வி கற்கின்ற சிஷ்யர்கள் எல்லோருக்கும் இரவு உணவின் பின்னர் ஒரு பெரிய கப் நிறைய பசும்பால் வழங்குவது வழக்கம். இவ்வாறாக பசும்பால் எல்லா சிஷ்யர்களுக்கும் அங்கே கல்வி கற்கின்ற எல்லோருக்கும் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய பசும்பாலை எடுத்து அருந்தி கொண்டிருக்கும் பொழுது, இந்த பகலிலே நல்லது கெட்டது இரண்டையும் படைத்தவன் இறைவன் தானே, எனவே நாங்களே கெட்டதை செய்யக்கூடாது என்று கேள்வி கேட்டவனுக்கு பசும்பாலுக்கு பதிலாக பசுவினுடைய சாணத்தை கரைத்து ஒரு பெரிய கப்பிலே விடப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. குருவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அந்த பசும்பாலை வழங்குபவர் இந்த குறிப்பிட்ட சிஷ்யருக்கு மாத்திரம் பசும்பாலுக்கு பதிலாக சாணத்தை கரைத்து வழங்குகிறார். அவனது கையில் எடுத்ததுமே அது சாணம் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான். அவனுக்கு கடுமையாக கோபம் ஏற்படுகின்றது. உடனே மிக வேகமாக குருவின் அருகில் செல்கின்றான். சென்று குருவி எல்லோருக்கும் பால் வழங்கும் பொழுது எனக்கு சாணத்தை வழங்கி என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள், ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கோபமாக கேட்கின்றார். குரு எந்தவித பதட்டமோ கோபமும் இல்லாமல் சிரித்து கொண்டே சொல்கின்றார். பசும்பாலும் பசுவில் இருந்துதான் புறப்படுகின்றது, இந்த சாணமும் பசுவில் இருந்துதான் புறப்பட்டது. பசும்பாலை விருப்பத்துடன் குடிக்கின்ற நீ ஏன் இந்த சாணத்தை விருப்பத்துடன் குடிக்க கூடாது என்று கேட்கின்றார். கேட்டதும் அந்த சிஷ்யனுக்கு குருவின் பதில் புரிந்து விட்டது. உடனே அவரது கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். நல்லதையும் கெட்டதையும் இறைவன் படைத்த பொழுது நல்லதை மாத்திரம் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும், கெட்டதையும் செய்யலாம் தானே என்று கேட்ட அந்த சிஷ்யனுக்கு பசுவிலிருந்து வருகின்ற பாலை குடிக்கின்ற நாங்கள் பசுவின் சாணத்தை ஏன் அருந்தக்கூடாது என்று கேட்ட பொழுது தான் கேட்ட கேள்வி தவறானது என்பது புரிந்து போகின்றது. உடனே அவன் குரு சொன்ன விளக்கத்தை புரிந்து கொண்டு நல்லதை மாத்திரம்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் தொடர்ந்து குருகுலத்திலே கேள்வி கேட்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.